ஃபர்ஸ்ட்டு அடிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் அதுக்கு பேர் போன விஷயமே. ஓகே. ஏன் அப்படின்னா, உங்க பிரெயினுக்கு உடனே வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்ற அந்த சிந்தெடிக் ட்ரக்ஸ், இந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே இந்த சிந்தெடிக் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொக்கைன், மெட்டாம்பெட்டமைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பவுடர் வழியா அப்படின்னு சொல்லி மூக்குலயும் இழுக்கலாம். இல்லன்னா வந்து அந்த வாட்டர்ல கலந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜெக்ஷனாவும் போடலாம். இது வந்து டைரக்ட்டா பிரெயினுக்கு போன உடனே அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. அந்த எஃபெக்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆளையே டிசோசியேட் ஆக்குது. இப்ப கலர் கலரா தெரிய ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்க எதிர்க்க இருக்கிற ஒரு ஆம்பள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணா தெரியிறீங்க. ஒரு அம்மாவே ஒரு அழகான பெண்ணா தெரியறது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டே சுத்தி பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு லைஃபே ஸ்லோவா ஜாலியா போற மாரி இருக்கிறது. இந்த மாரி வந்து அ இல்யூஷன், ஹாலுசினேஷன், டெலூஷன் என்ற 3 கான்செப்ட்ல அவன் மைண்ட் வேலை செய்யுது. டெலூஷன் அப்படின்றது என்னன்னா ஃபால்ஸ் பிலீஃப். அவன வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து இப்ப வந்து ட்ரம்ப்பு, நான் தான் வந்து மோடிஜி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து ஹலுசினேஷன்ன்றது பேசாத ஒரு விஷயம் உருவலா வந்து பேசிட்டு போறது. நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தனுஷ் சார் வந்து 3ன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வந்து கூட பேசிட்டு போகும். இந்த மாரிலாம் அவனுக்கு வந்து தோணும். அதேமாரி இருக்கிற பொருட்களே வேற வேற மாரி தெரியிறது. இப்ப வந்து கேமராவோட ரோப் வந்து அவனுக்கு பாம்பு மாரி தெரியறது. நிஜமாலே பாம்பு கேமரா ரோப்பா தெரியறது. அப்ப அவன் வந்து எந்த விஷயத்த வந்து போய் விளையாடுறான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது நாள், 3வது நாள் திருப்பி அவனுக்கு இல்ல அப்டின்னும்போது, உங்க பிரெயின் உடனே அத கேட்க ஆரம்பிக்குது. எங்க அந்த எஃபெக்ட்ன்னு. ஸோ அவங்க வந்து உடனே அத எடுக்குறாங்க. இதனால தான் அடிக்ஷன் ஒண்ணு டெவலப் ஆகுது. அடிக்ஷன் ஏன் சொல்றோம்னா, அது இல்லன்னா, உன்னால திருப்பி இயல்பு வாழ்க்கைய எழ முடியாது. அப்ப நீ அத எடுக்குற. அப்ப நீ அத அடிக்ட் ஆயிட்ட. இதுதான் அடிக்ஷன் அப்டின்ற ஒரு ஒரு பேசிக் திங். ஓகேங்களா?